41 பேர்த்த இழந்துட்டு நிக்கிறோம். வேணாம், நம்ம எல்லாத்தையும் தூக்கிடுவோம். கட் பண்ணிட்டா கொஞ்ச நாள் இட்லி கடை, இட்லி கடை மாதம்பட்டியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அதான்ப்பா, இந்த வார்த்தைக்கு மேல எல்லாம் வேற வார்த்தையே வராதுல்ல. சரி, ஓகே, எப்பா, அதாவது அகிம்சையே சிறந்த ஆயுதம், ஓகேவா? அத சிவநேசன் அப்பா இட்லி கடை வச்சு நடத்துற அப்பா சொல்லிட்டு, வேணாம் சாமி நீ வீட்டுக்கு வா சாமின்னு சொல்றாரு. அங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறாரு எங்க அண்ணன் தனுசு, ஓகேவா? திரும்பி பார்த்தா அம்மா அப்பாவே 2 பேரும் செத்து போயிடுறாங்க. அப்ப அங்க என்ன இருக்கும்? அவர் பிறந்து வளர்ந்ததுல இருந்து அந்த வீடு சுத்தியே நினைவு இருக்குது. ஆனா நமக்குன்னு நம்ம ஒரு 10 காசு சம்பாதிக்கிறோம். யாருக்காக சம்பாதிக்கிறோம்? அந்த குடும்பமே போயிருது இல்லையா? அதை இழந்து தவிக்கிறாருப்பா, தவிப்பு. அதுதான் இந்த இட்லி கடை. கண்டிப்பா நம்ம எல்லாரும் குலசாமியை கும்பிடணும். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. அந்த குலசாமி கும்பிடுற இடத்துலதான் நம்ம தாத்தா பூட்ட நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நம்மள காப்பாத்துவான். எது வேணாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்குது இல்லையா? அதையெல்லாம் காப்பாத்த வரணும்னா நம்ம குலசாமிய கூப்பிட்டு கும்பிடுங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்டையும் வச்சிருக்காங்க, ஓகேவா? மனிதன் இப்படித்தான் வாழணும். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா நீ என்னென்ன துன்பத்தை அனுபவிப்ப அப்படின்றதையும் காட்டியிருக்காங்க. அதை விட எங்க பார்த்திப்பாங்க விவேகமான போலீஸ்காரரா, அண்ணே உங்களை மாதிரியே தமிழ்நாட்டுல போலீஸ்காரர் இருக்கணும்னு அப்படின்ற மாதிரி சூப்பரா அந்த ஊரையே சேர்த்து வைக்கிற, காத்து வைக்கிற போலீஸ்காரரா பார்த்திபன் நடிச்சிருக்காரு. காயலையும் தூக்கிட்டான், கடையும் தூக்கிட்டான். இவனை அடிச்சா ஜெயில போட்டுட்டு தான் நம்ம போகணும்னு அவரு ஒரு பக்கம் புலம்புறாரு. அது கடைசியா அவர்கிட்டதான் படம் முடியுது. ஏண்டா அங்க போனா அவன் அடிக்கிறான், இங்க வந்தா கிராமத்துல நீ அடிக்கிற, நான் எங்க தாண்டா போறது? ஏண்டா உனக்கு இவ்வளவு வன்மம்? எதுக்குடா அந்த பசு மேல போய் உனக்கு இவ்வளவு வன்மம் அப்படின்னு அந்த கன்றுக்குட்டிய சிவத்தை காப்பாத்துறாரு என் தரும ராசா, தென்னாடுடைய சிவ, என் தனுசு, ஓகேவா? சூப்பரா பண்ணிருக்க தனுசு. தனுசு ராயனை விட இதை தூக்கி சாப்பிட்ட தனுசு. ராயன்ல பாஸ்ட் ஃபுட்டு அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கு வராது, இட்லி தான் நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கியா சாமி? சாமி, உன் அண்ணனை போய் பாரு. ஓகே.